அனைவருக்கும் வணக்கம். 2024 இப்ப நாடாளுமன்ற எலெக்ஷனு 19ஆம் தேதி வரப்போகுது. எல்லாரும் ஓட்டு போட போறோம். இப்ப எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, சிந்திச்சு வாக்கு ஓட்டு போடுங்க. காசு கொடுக்கறவங்களுக்கு ஓட்டா போடாதீங்க. உங்க ஓட்டை காசுக்காண்டி விற்காதீங்க. காசு கொடுக்கறவங்க எப்படியுமே ஒரு நல்லதை செய்ய போறது இல்ல. நீங்க போடுற ஓட்டு 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ இல்லாம அடுத்த தலைமுறைக்கான ஓட்டா இருக்கணும். நீங்க வாங்கின 500 ரூபாய் 1000 ரூபாய்க்காண்டி உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறீங்க. 2014 இந்தியாவில இருக்க எல்லா கள்ளப்பணத்தையும் ஒழிச்சு ஒவ்வொரு குடிமகனோட அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் பணம் போடுறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்களும் சொன்ன செய்யல. 2021 சட்டமன்ற தொகுதியில எல்லா இளைஞர்களோட கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி வந்த திராவிட கட்சியும் சொன்னதை செய்யல. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் வாங்கின 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கேன். இந்த சிவகங்கை தொகுதியில எப்படின்னா, ஒரு 8 எலெக்ஷனா 40 வருஷமா ஒரே கட்சி தான் திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கு. அந்த 40 வருஷத்துல செய்யாத அந்த ஆட்சியை தான் அடுத்த 5 வருஷத்துல நல்லதை செய்ய போறாங்களா? சிவகங்கை தலைநகர்ல ஒரு சரியான பஸ் ஸ்டாண்டு கிடையாது. ஒரு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, தொழில்துறை எதுவுமே கிடையாது. இங்க படிச்சு இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போய் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல மட்டும் சிவகங்கையில ஒரு 2 அரசு கல்லூரிகள் சாங்ஷன் ஆச்சு. ஒன்னு வேளாண்மை கல்லூரி, இன்னொன்னு சட்ட கல்லூரி. இந்த 2ல ஒரு கல்லூரி கூட சிவகங்கை தலைநகருக்கு சாங்ஷன் ஆகி வரல. வைகை அணை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து மண் எடுத்துட்டு போறாங்க. கேரளால எம்சான் தயாரிக்கிறதுக்கு கன்னியாகுமரியில இருக்க மலையை உடைச்சு அழிட்டு போறாங்க. ஏன் கேரளால மலையே இல்லையா? கர்நாடகால மணலே இல்லையா? அவங்களோட வளத்தை காப்பாத்த நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க ஆட்சியாளர்கள் அப்படி நினைக்கலையே. நம்ம இப்ப வாழ்ற பூமியை அடுத்த தலைமுறைக்கு வாழ்ற மாதிரி விட்டுட்டு போகணும். தற்சார்பு பொருளாதாரம் இயற்கையோட ஒன்றி வாழ்ற மாதிரி இருக்கணும். டிஜிட்டல் லைஃப் வேணான்னு நான் சொல்லவில்லை. ஆனா நேச்சர் அழிச்சிட்டு டிஜிட்டல் லைஃப் வாழ்றதுதான் ரொம்ப தப்புன்னு சொல்ல வரேன். பார்த்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அவங்க கொள்கை தற்சார்பு பொருளாதாரத்துக்கு இயற்கையோட ஒன்றி இருக்கான்னு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, படிச்சவங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாமே மாறிடும் அப்படின்னு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில 40 வேட்பாளர்கள், 39 பேர் டிகிரி படிச்சவங்க தான். ஒரு விவசாயி, 16 மருத்துவர்கள், 13 பொறியாளர்கள் அப்படின்னு ஒரு நல்ல கொள்கையோட நல்ல வேட்பாளரை முன்னிறுத்தி அவங்க ஓட்டு கேட்டு இருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லல. ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு 10 ட்ரெஸ் இருக்குன்னா 9 சட்டையோட எந்த ஒரு சட்டை நல்லா இருக்கோ அதை தானே எடுப்பீங்க. தேடி எடுக்கிறீங்கல்ல, அது மாதிரி வேட்பாளர்களை தேடுங்க. அவங்க கொள்கை நல்லா இருக்கான்னு பார்த்து ஓட்டு போடுங்க. ஆனா கொள்கையெல்லாம் நல்லா தான் இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் அவங்க கரெக்டா செய்வாங்களா, இதுக்கு என்ன கேரண்டின்னு நீங்க கேட்கலாம். அதுக்காண்டி நான் என்ன சொல்றேன்னா, அந்த கட்சி தனித்து நிப்பேன்னு சொல்லி தான் வந்தாங்க. இன்ன வரையும் அந்த கட்சி தனித்து தான் நின்றுட்டு இருக்காங்க. 14 வருஷமா தனியா தான், கூட்டணி இல்லாம தான் அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனையும் சந்திக்கிறாங்க. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தருவேன்னு சொன்னாங்க. இந்த எலெக்ஷன்ல 20 பெண்கள் 20 ஆண்கள் நிப்பாட்டி இருக்காங்க. சட்டமன்ற தொகுதி 234 தொகுதியில 117 பெண்கள் 117 ஆண்கள் நிப்பாட்டி இருக்காங்க. இந்தியாவிலே 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பெண் உரிமை, பெண் விடுதலைன்னு பேசுற திராவிட கட்சிகள் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கவே இல்லை. ஓட்டுக்கு பணம் வாங்க வேணாம் நான் சொல்லல, அது உங்களோட பணம் தான், நீங்க வாங்கிக்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நல்லதை செய்வேன்னு சொல்லி வெற்றி பெற்று கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம திருப்பி பணம் கொடுத்தா ஜெயிக்கும்னு நினைக்கிற இந்த அரசியல்வாதிகளை நீங்க ஒரு தடவை ஏமாத்துங்க. சில பேர் கேட்கலாம், நான் மட்டும் கரெக்டா நேர்மையா ஓட்டு போட்டா இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருமா, மாற்றம் நடந்துருமா கேட்கறவங்களுக்கான என்னோட பதில், தனி மரம் தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் சேர்ந்துதான் தோப்பாகிறது. மாற்றம் என்பதை உங்களிடமிருந்து தொடங்குங்கள். நாம் தமிழர்.